வெறும் 4 லைனில் நம்ம Node.js API ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி நான் ஆப் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்லேருந்து நம்ம கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். அந்த மெத்தட்குள்ளே நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்டாக இருக்க போகுது. அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப் சர்வரை நம்ம லிசன் பண்ண போகிறோம். ஸோ இது லிசன் பண்ணுறதுக்கும் 2 இது லிசனுங்கிறது ஒரு இன்பில்ட் மெத்தட் தான், எக்ஸ்பிரஸ்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குமே 2 பேராமீட்டர் இப்போதைக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா 8080ங்கிற ஒரு போர்ட்டை மென்ஷன் பண்ணுது. அண்ட் செகண்ட் பேராமீட்டர் ஜஸ்ட் சர்வர் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். கமான். ஸோ நோட் ஸ்பேஸ் இந்த ஃபைல் நேம் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, சர்வர் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு எனக்கு இது பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு this. ஓகே, நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, we can see the output here, hello world அப்படின்ட்டு. ஸோ இப்போ எண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வெறும் ஸ்லாஷ் போட்டு தான் என்கிட்ட எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான அவுட்புட் வருது. இதே எண்ட் பாயிண்ட்ங்கிறது என்னென்னா ஆக்சுவலி வெப்சைட்டில் இருக்க ஒரு லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு தாங்க அர்த்தம். இப்போ லொக்கேஷன் இப்போ ஹோம்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து எதுவுமே வராது, cannot getன்னு வரும். தட் இஸ் பிகாஸ் நமக்கு வந்து ஸ்லாஷ் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் ஒரு ஏபி நம்மள்ட்ட இல்லை. ஆக்சுவலாக இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, இதுதாங்க ஆக்சுவலி ஒரு ஏபிஐ சொல்கிறது. இதுதான் வெரி சிம்பிளான ஏபிஐ. ஸோ எண்ட் பாயிண்ட்டுக்காக அர்த்தம் இதுதாங்க. ஸோ இப்போ ஹோம் அண்ட் அபவுட் ஆர் ஹோம் அபவுட் ஏதாச்சும் ஒன்று போட்டு ஓகே அபவுட்னு போட்டு நான் கொடுத்தா உங்களுக்கு வராது. ஸோ இந்த ஸ்லாஷ் அபவுட்னு இருக்குல்ல, இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட்டாக இங்கே கருதப்படுகிறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேராமீட்டர் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் அபவுட்னு போட்டு தான் சேவ் பண்ணிட்டு அங்கே இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அகைன் ரன் பண்ணுறேன். அப்படின்னா லெட்ஸ் கம் அண்ட் செக். ஓகே, இப்போ அபவுட் அப்படிங்கிற ஏபிஐ நம்மள்ட்ட இருக்குது இல்லையா, அந்த எண்ட் பாயிண்ட் கொண்ட ஒரு ஏபிஐ நம்மள்ட்ட இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த ஹெலோ வேர்ல்டு இதில் பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக ஹெலோ வேர்ல்டுக்கு போல் அபவுட்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டு நான் உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அபவுட் 2023 பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் கால்ட் எண்ட் பாயிண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.